ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. நீங்கள் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு காய்ஸ். இப்போ ஹாய் காய்ஸுங்கிறத மாற்றி அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வேர்டாக இருக்குது. அதனால் ஒன்று 2 கோட்டை வந்து முன்னாடி ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் நீ வந்து ஹாய் தோழரே, வணக்கம் தோழரே, இல்லைன்னா வணக்கம் காம்ரேட். அது எதுக்குன்னா அது வந்து ஜெண்டர் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம, ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நண்பராக இது நம்ம ஃப்ரெண்டு நம்ம நண்பர் அந்த மாதிரி சொல்கிறது தான் தோழர். இது வந்து இந்த கம்யூனிஸ்ட் லெனின் அந்த பீரியடில் வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து நல்ல இதாக இருந்துச்சு. அது அஜய்னு ஒரு பையன், அவன் தான் சொன்னது. சின்ன பையன்தான், ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தனால தோழருங்கிறத ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் சமம் என்று கூறுவது தான் தோழர். அந்த மாதிரி நான் அதை சர்ச் பண்ணேன். அது ஆல்மோஸ்ட் உண்மை தான். ஃப்ரெண்ட்ஸு, தோழர், கம்ராட்டு, நம்மளாம் ஒரே டீமு ஒரே பக்கம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் தோழர். இது வந்து எந்த கட்சி இதெல்லாம் தோழருங்கிற ஒரு ரோடு நல்லா இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுடைய இறைவா போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து இந்த நாட்டுக்கு அவர் பேர் சிவன், எந்நாட்டுக்கும் இறைவன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லாவாக இருக்கலாம், கிரைஸ்டாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், ஜெயினிஸ்டாக இருக்கலாம், சீக்கிசமாக இருக்கலாம், பாரசீகமாக இருக்கலாம், வைக்கிங்ஸாக இருக்கலாம், ஓடின், சன்ஸ் ஆஃப் ஓடின், வைக்கிங்ஸாக இருக்கலாம். அது மாதிரி இறைவன் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கிறாரு. அதை வந்து ஒரு காமனாக இது பண்ணணுன்னு நினச்சி தான் இதை சொல்கிறேன். அது வந்து திருவாசகம் பை மாணிக்க வாசகர் சொன்னதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆனது. அந்த துபாயில் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்களே சிவன் கோயில், அதுக்கு ஒரு ரீசன் ஒரு பாய் சொல்லுவார். அதை வச்சு தான் சரி இது பண்ணுவோம் அப்படின்னா தான் ஒரு காமன் கிரவுண்டு வேணும்ல. இன்றைக்கி வந்து செம்ம ஹாப்பியான நாள் கைஸ். என்னன்னு கேட்டிங்களா, இன்றைக்கி காலண்டரில் ஜெயம்னு போட்டிருந்துச்சு. அதே மாதிரி தான் ஜெயமாக தான் போய்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரில கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நைட்டு வந்து லேட்டாகி தான் வந்தேன். அதனால வண்டி வந்து ஸ்டாண்டில் போட்டேன். அந்த ஸ்டாண்டு வந்து ஒர்க்கிங் டைம் வந்து 12 மணி வரைக்கும் தான் ஹோப் காலேஜில். காலேஜ் ஸ்டாப்பில் நான் சரி வண்டி எடுக்கலாம், ரன்னிங்லேயே போகலாம். லேட் ஆகிடுச்சு கைஸ். 7:40 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். போகிற வழியில் வந்து ஒரு ஐயாவை பார்த்தேன். ஐயா வந்து நான் ஒரு ஓடிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து எப்பவுமே யார்கிட்டையுமே போனாலும் பேசணும்னு நினைப்பேன். பேசலாமா வேணாம்னா நான் பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து நான் சைக்கிளில் போகிறேன், என்னை கேட்ச் பண்ணுங்க, இப்போ கரெக்டாக தெரியுங்களா, சைக்கிளில் போகிறேன் கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லி வந்து இங்கேருந்து சைக்கிள்லேயேவா ஐயா பெருநாஜ்மா இருந்து தண்ணீர் பந்தல் இருந்து சூடு அப்படி பைபாஸில் போய் போவீங்களா? ஓ சரி. ஓகே. ஓ அடுத்த ஸ்டோக்கு ஓ டெய்லி ஆனால் சைக்கிள் போயிருங்க? சைக்கிள் 5 கிலோமீட்டர் கை விட்டே ஓட்டு. ஓ 2 கையை விட்டுட்டு ஒரு காலிலே ஓட்டு. ஓ ஒரு கால்லையோ? ஒரு கால வேறலாம் இல்லைங்க இந்த காலத்துக்கு கேரியர். இப்போ இது வந்து டிராஃபிக். ஆமாம் சரிங்க. சொன்னார் இன்னைக்கு ஹோப் காலேஜ்னால் 6.3 கிலோமீட்டர் வந்துச்சு, கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அப்படியே பேசிட்டு போனேன். நான் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து வர்றேன், தண்ணீர் பந்தல் வரைக்கும் போகிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர் கிட்ட வருது கைஸ். நம்ம தன்சிக் இருக்கிறான்ல, தன்சிக் வீடு கிட்ட, அது பெரியநாயக்கம்பாளையம், அது மெயின் ஏரியா. அங்கேருந்து வர்றாரு கைஸ். அவர் கேட்டால் அவர் வந்து ஃபுட்பால் பிளேயரு. நான் எல்லா நாளுமே இப்போ ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இன்ஜுரி, அதுக்கப்புறம் இப்போ சைக்கிளிங் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் கைஸ். எனக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளோ நல்லா வந்து பேசுகிறாரு. ஏன்னா நான் வந்து பேசுவேன், ஆனால் பேசலைன்னா பேசவே மாட்டேன். அது எனக்கு கூட பழகிருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்குது. நானாக போய் பேசுகிறதுக்கு வந்து இன்ட்ரோவர்ட், வேறு ஒன்றும் இல்லை. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷையாக ஃபீல் பண்ணி பேச மாட்டேன், ஆனால் பேசணும்னு நினைப்பேன்.
அவர் செம்மையாக பேசினார். ஃபோன் நம்பர் கொடுத்தா அவர் ஒரு இடத்துக்கு வந்தார். அவருக்கு வந்து வழி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அவர் அட்ரஸ் மட்டும்தான் வச்சுருந்தார். அவரோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு, கூப்பிடுங்க தம்பி, என் ஃபோன் நம்பர் எடுத்துங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னார். அவர் பேர் வந்து ஜான். எனக்கு அவர் பேர் ஜான். மை நேம் இஸ் ஜான். அந்த பாட்டு தான் நம்ம வச்சு செம கேத்து. அவர் முன்னாடி பாட முடியாதுல, வயசு மூத்தவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பிரபுவை பார்த்தேன். அவன் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு யாருன்னா நம்ம பிரபு. எதிர்பார்க்க இல்லை, ஹோப்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தேன். அவர் ஐயா மீட் பண்ணேன். ரெண்டாவதாக பிரபு. எனக்கு பிரபு அடையாளமே தெரியல. ஹெல்மெட் எதுவும் ஓட்டு பெரிய ஆளாக இருந்தார். நம்ம பிரபு வேறு யாரும் இல்லை, நம்ம ரூம்மேட்டு, காலேஜ் மேட்டு, பயோகெம். நம்ம மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் பிரபு. சீரியஸாக நான் வாடி ஏதாச்சும் ஓடிக்கிட்டு இருந்தேன்னு மீட் பண்ணது. ஓகே பிரபு. வேலை கிளம்பிட்டார். ஓலா ஷோரூம், கரும்பத்தம்பட்டி. வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது, பெருசாக பேசலை. காலேஜ் முடித்தவர் ஜெகதீஷ் கல்யாணத்தப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து பார்க்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனாக தான் பார்த்து கூப்பிட்டேன். செல்வம். எனக்கு அடையாளம் தெரியல. ஹெல்மெட்டெல்லாம் போட்டு ஓலா ஸ்கூட்டியில் போய்கிட்டு இருந்தனால எனக்கு அடையாளம் தெரியல. அது வந்து தேனி வருஷநாடில் வந்து ஃபார்மிங் தான் அவங்க. ஆனால் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறான். அதனால அதுவும் ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஓடினதுனால எவ்வளோ நன்மைகள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எனக்கு எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு காய்ஸ். அவன் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஓடி போய் வண்டி எடுத்துகிட்டு வர்ற வழியில் நம்ம கருப்பராயன் சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு பட்டம் போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நல்ல விஷயமாக தான் புதுசாக வேர்டெல்லாம் நம்ம ஷோக்கு வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து எந்த இது பர்சனலாக அதில் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற விஷயமா பண்ணால் தப்பு. வேறு எதுவும் பேட் தாட்ஸ் வராதில்ல. இன்ஸ்டாகிராமில் வந்து பேட் தாட்ஸ் இதெல்லாம் வராதில்ல. அதனால தான் இந்த மாதிரி முயற்சி எடுத்துருக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 56வது நாள் நினைக்கிறேன் காய்ஸ். எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது காய்ஸ். இன்றைக்கி நேற்று நைட்டில் ஒரே சிந்தனை. நம்ம வந்து நிறையா எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறோமோ, கேஜெட்ஸ் வாங்கணும், அது வாங்கணும். இது வந்து நம்ம சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இது வந்து வீடியோ தொடர்ந்து போடுவோமா விட்டுருவோமா, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவரோட பேசுனது, பிரபுவை மீட் பண்ணது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம விடக்கூடாதுடா செல்வா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தாட் வந்துருச்சு இன்றைக்கி. ஆனால் அது பார்த்தீங்களா, மூஞ்சில் ஒரு முடிவட்டம் தெரியுதா, லைட்டாக இருக்கிறேன் பார்த்தீங்களா. எனக்கே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 6 கிலோமீட்டரோட அதிகமாகவே ஓடிட்டேன்னு வச்சுங்களேன். 7 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காய்ஸ் இன்றைக்கி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து விடக்கூடாதுடா இன்னிலேருந்து அப்படின்ட்டு வந்து ஒரு முடிவு. நேற்று வந்து அதான் சரி நம்ம நிறையாவது ட்ரை பண்ணியிருக்கிறேன் காய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட போதுமான வசதி இல்லை, சப்போர்ட் இல்லை. பெருசாக வந்து ஒர்க்கில் இப்போ மாதிரி அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் நிறையா போகிறோம்ல, அப்போல்லாம் அதெல்லாம் போக மாட்டேன். சேலரி இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக என்னை தேடியே வருது. ஒரு இது ஸ்கூல்லையெல்லாம் படிச்சிருப்பீங்க. புத்தர் வந்து எப்போ வந்து துறவரம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது கார்ட்டூன்லேயே வந்திருக்கு. சிஎன் ஒரு கார்ட்டூனு. ஒரு வயசானவர், ஒரு சின்ன குழந்தை, ஒரு வந்து ரொம்ப முடியாதவர், இடையில்பட்ட இட வயசுலேயே ஒரு இருந்தார். அந்த மாதிரி 3 சம்பவத்தை பார்ப்பார். அதை பார்த்து எல்லாமே துறந்துடுவார். ஆனால் நம்ம வந்து புத்தர் மாதிரிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அது மாதிரி வீடியோ ஃபுல்லாக நைட் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன யாருமே பெருசாக இது பண்ணுறதில்ல அப்படின்றத தான் இன்றைக்கி பார்த்தீங்களா, ஓடுற கூட கம்பெனி கிடச்சா நல்லா இருக்கும்லாம் கூட சொல்லியிருக்கிறேன். கடவுளை பார்த்து அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு ஜானுங்கிற ஐயாவை. இன்றைக்கி டெய்லி வரலைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இன்றைக்கி ஓடினதுக்கு பிரபுவை பார்த்தேன். அதனால் ரொம்ப ஹாப்பி காய்ஸ். இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த உலகத்துக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நன்றி தான். ஏன்னா என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். இன்னைக்கு என்ன சொல்கிறது, அதனால் ஒன்று வீடியோ வித்தியாசமாக போட போகிறேன். அதனால் என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். என்ன இது பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ணுவோம். வீடியோ வித்தியாசமாக போடுவோம். புதுசு நிறையா தாட்ஸ் இருக்குது கைஸ், அதெல்லாம் போட்டே ஆகணும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க கைஸ். அவருக்கு 65 வயது. 65 வயதில் அவர் சைக்கிள் இவ்வளோ தூரம் ஓட்டிக்கிட்டு வரணும்னு
அவசியமே இல்லை. ஆனால் அவர் வந்து ஓட்டிகிட்டு வந்தார் அந்த ஐயா. உங்களுக்கெல்லாம் என்ன 25-26 வயசு தானே ஆகுது. அதனால் ஓடுங்க, ஒழுங்காக ஓடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து எல்லாமே பண்ணுங்கள். அடுத்து வந்து வேறு என்ன, இதுதான் கைஸ் இன்றைக்கி நான் ஹாப்பி. இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நான் ஹாப்பியோ நீங்கள் ஹாப்பியோ இல்லையோ, நான் ஹாப்பியாக இருக்கிறேன். நிறையா இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதனால வந்து ஜாலியாக இருக்கிறேன் கைஸ். தோழர்களே, காய்ஸ்னே வந்து பழகிடுச்சு. ஜாலியாக இருக்கிறேன் தோழர்களே. ஜாலியாக இருக்கிறேன் தோழர்களே. அதனால் உடன்பிறப்புகளே, அந்த மாதிரி ஏன் நான் வீடியோ எடுக்கிறேன்னா, இது ஒன்று பார்த்தேன், சிவகுமார் சார் வீடியோ, சூர்யா அவங்க ஃபாதர் பேசியிருந்தது. எம்ஜிஆர் தெரியுமா, அந்த கிரேட் எம்ஜிஆர் 7 நாள் வேஷம் கட்டிட்டு போயிட்டு 7 நாள் சான்ஸ் கிடைக்காம நடிக்காமல் போயிட்டு நாளைக்கு பார்ப்பேன், நாளைக்கு அவர் டெய்லியும் வந்து வேஷம் போட்டுதான். அப்போ வந்து ரொம்ப வறுமை. எம்ஜிஆர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் மாசு பேசுகிறீங்கல்ல, எம்ஜிஆர் மாசு பேசுகிறது வந்து பெஸ்ட்டு இல்லை. ஆனால் அவர் பட்ட கஷ்டம் யாருமே பட்டுறக்கூடாது. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் வந்து 2 வருஷத்துலேயே பசினால் பஞ்சத்தினால் செலுத்துட்டாங்களா. இன்னொரு ஒய்ஃப் வந்து 18 வருஷம் வந்து டிபி பேஷண்ட்டாக. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு பாருங்களேன் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் 40 அந்த ஏஜ் மிட் 40s தான் அவருக்கு அந்த சக்ஸஸே கிடச்சிது. அத்தனை வருஷம் வந்து நடிச்சிருக்க எப்போ வேணாலும் விட்டுருக்கலாம் இல்லையா. நம்ம வந்து 5-6 வீடியோ போட்டதுக்கு எப்படி வர்றது? ஏன் கைஸ், விடலாமா? விடக்கூடாதுல்ல. அதனால வந்து அவ்வளோ கிரேட் எம்ஜிஆருக்கே அந்த நிலைமைனா நமக்கு வந்து அவர் மாதிரியெல்லாம் கஷ்டப்படல. நல்லா சாப்பாடு எல்லாமே இருக்குது கைஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிற உடம்பு சரியில்லைனாலும் இவ்வளோ இருக்குது. நல்ல தூக்கம் இருக்குது, நல்ல படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்குது. குளிர் அடிச்சிச்சுன்னா ஹீட்ரு போட சுடுதண்ணி இருக்குது, நடந்து போகாமல் பைக் இருக்குது, ஆஃபீஸ் பைக் இருக்குது. இதுக்கு மேலே என்ன கைஸ் வேணும்? இவ்வளோ தந்துருக்குறாங்க. இது இவ்வளோ கிடைச்சும் நம்ம எதுவும் கிடைக்கலன்னு நினச்சிருக்கிறதா, அது நம்ம முட்டாள்தனம் தான். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வந்திருக்காரு. நம்மளும் ஒரு 4-5 வீடியோ போட்டு விடக்கூடாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். வேறு என்ன ஆகிடப்போகுது? நீங்கள் யாருக்கிட்டையும் பெருசாக எதை எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணேன். இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ், என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல விஷயமாகவும் இருக்குது. நம்ம வந்து எது தப்பானதை போடுறோன்னு எனக்கு எண்ணமே இல்லை. அதனால் செல்வன் ஷோவை வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு கிக்கப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஐயா வேறு வர்றாரு, ஆனால் கிக்கப் வந்து பண்ண முடியலான்னு பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து ஸ்ட்ரெச்சிங் கைஸ். இது வந்து வார்ம் அப். இது வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் தான் அங்கங்கே பிடிக்காது, இன்ஜுரி ஆகாது. கிரேட் எம்ஜிஆருக்கே அவ்வளோ இது நிறைய நாள் அந்த அவங்க ஒய்ஃபை வந்து இது மாதிரி பெரிய லெஜண்ட்ஸ்லாம் கஷ்டப்படுறவங்க தான், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். ஒரு நாள் சார்லி மங்கர்னு ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர் ரீசெண்டாக அவ்வளோ அவராக கஷ்டப்பட்டுருக்காரா. எம்ஜிஆருக்கு வந்து எப்படி அவங்க ஒய்ஃப் வந்து டிபியால் 18 வருஷம் சஃபர் பண்ணாங்க. இவர் வந்து கையில் வந்து காசு இல்லாமல் அவங்க ஒய்ஃபை வந்து ரிக்ஷாவில் கூட்டி ஏற்றிட்டு போயிடுவாங்கன்னா, ஒய்ஃபை வந்து ரிக்ஷாவில் ஏற்றி இவர் வந்து நடந்தே 5 கிலோமீட்டர் 6 கிலோ ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தே போகிற எம்ஜிஆர். இதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி சார்லி மங்கருங்க இருக்கிறார் லெஜண்டு, அவர் ஆனந்த் சீனிவாசன் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் என்னென்னா, அவரோட மூத்த பையனுக்கு வந்து ஒரு கேன்சர் வந்துருச்சான். ஆனால் அது வந்து க்யூர் பண்ணாத முடியாத கேன்சராக. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாச்சும் க்யூர் இருக்கான்னு அவர் பையனை கூப்பிட்டு போய் டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருப்பார், வேலையெல்லாம் விட்டுட்டு டெய்லியும். அது வந்து அவருக்கு அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். அவர் பையன் வந்து அவர் கண்ணு முன்னாடி சார் யாராக இருந்தால் கஷ்டம் தானே. அதனால் அவரும் கடைசி வரைக்கும் பெரிய லெஜெண்டானார். அதனால் நம்ம விட்டு கொடுக்காமல் போய்கிட்டே இருக்கணும் காய்ஸ். அதான் என் நோக்கம். என் வீடியோ ஒய் ஐ எம் டேக்கிங் வீடியோ, இதான் ரீசன். ஓகே தோழர்களே, நம்ம கிக்கப்பில் எந்திரிக்க முடியுதான்னு பார்ப்போம்.